வணக்கம். 12ஆம் வகுப்பு ஆங்கில பாட புத்தகத்தில் சமச்சீர் கல்வி யூனிட் 3 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. உரைநடை, ப்ரோஸ், கவிதை, போயம் மற்றும் துணைப்பாடம், சப்ளிமெண்ட்ரி. இவற்றின் சுருக்கம் தமிழில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. ப்ரோஸ். இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், டாக்டர் கிறிஸ்டியன் ஃபார்னெட். மனித வேதனை மற்றும் துன்பங்களை அர்த்தத்தை விளக்கும் ஒரு சிந்தனைமிக்க கட்டுரை இது. ஆசிரியர் மருத்துவமனையில் புற்றுநோயால் ஒரு கையை இழந்த சிறுவன் மற்றும் பார்வையற்ற மற்றொரு சிறுவன் ஆகியோரின் நேர்மறையான மனப்பான்மையை பார்க்கின்றார். உடல் உறுப்புகளை இழந்தாலும் இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதே வாழ்வின் உண்மையான அர்த்தம் என்பதை இச்சிறுவர்கள் உணர்ந்திருக்கின்றனர். சப்ஸ்கிரிப்ட். 2. போயம். ஆல் தி வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். வில்லியம் ஷேக்ஸ்பியர். மனித வாழ்க்கையை ஒரு நாடக மேடையாகவும் மனிதர்களை அதில் நடிக்கும் நடிகர்களாகவும் உருவாக்கப்படுத்தி ஷேக்ஸ்பியர் எழுதியுள்ளார். இதில் மனிதனின் வாழ்க்கை 7 பருவங்களாக ஸ்டேஜஸ் பிரிக்கப்பட்டுள்ளது. பிறக்கும் குழந்தை, பள்ளி செல்லும் சிறுவன், காதலன், வீரன், நீதிபதி, வயோதிகன் மற்றும் முதுமையின் விளிம்பில் நினைவுகளை இழக்கும் இறுதி நிலை வரை விவரிக்கப்பட்டுள்ளது. 3. சப்ளிமெண்ட்ரி. தி ஹவர் ஆஃப் ட்ரூத். பர்சிவல் வைல்ட். இது பணம் மற்றும் நேர்மைக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை மையமாக கொண்ட ஒரு நாடகம். பால்ட்வின் என்ற நேர்மையான வங்கி ஊழியர் தனது முதலாளி செய்த முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருக்க மறுக்கின்றார். லஞ்சம் வாங்க மறுத்தாலும் இறுதியாக முதலாளி செய்த நல்ல காரியங்களால் அவர் விடுவிக்கப்படுகின்றார். நேர்மைதான் ஒரு மனிதனின் மிக சிறந்த சொத்து என்பதை இந்த நாடகம் உணர்த்துகிறது. நன்றி. இந்த தகவல் மாணவர்களாகிய உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.